இந்த கீரையின் பெயர் முடக்கத்தான் கீரை. முடக்குவாதத்தை நீக்கும் சக்தி இந்த கீரைக்கு இருப்பதினால் முடக்கத்தான் கீரை என்று பெயர் வந்தது. இந்த கீரை பார்த்திங்கன்னா கொஞ்சம் கசப்பு தன்மை இருக்கும். இதோட காய் பாருங்கள், சொடக்கு தக்காளி மாதிரியே இருக்கும். அதுக்குள்ளே நிறைய விதை இருக்கும். இந்த விதையை கூட நம்ம சேகரித்து நம்ம தொட்டியில் கூட வளர்க்கலாம். இந்த கீரை பார்த்திங்கன்னா நீர்நிலைகள் இருக்கிற இடங்களில் நிறைய வளரக்கூடிய தன்மையாக இருக்குது. இதோட இலைகள் பார்த்திங்கன்னா வேப்பிலை இலை மாதிரியே இருக்கும். கசப்பு தன்மை இருக்கும், வலுவழுப்பு தன்மையும் இருக்குது. எலும்புகளில் ஏற்படும் ஜவ்வு தேய்மானம், நாள்பட்ட முட்டியில் வீக்கம், வலி போன்ற பிரச்சனைகளுக்கு இந்த கீரை நல்ல மருந்தாக பயன்படுகிறது. இந்த கீரையை நம்ம உணவில் சேர்த்துக்கொள்வதனால் எலும்பு சம்பந்தமான பிரச்சனைகளை எல்லாம் சரி செய்யும். உணவே மருந்து, மருந்தே உணவான இந்த முடக்கத்தான் கீரையை நீங்களும் உணவில் சேர்த்துக்கொள்ளுங்கள். நன்றி.